நாமக்கல் மலைக்கோட்டைக்கு ஏலியன் வந்துச்சா அப்படின்னா அதெல்லாம் வரல. ஏலியன் பண்ணுறதை விட மோசமான வேலைகள், 5 ஜீவன்கள் கூட யோசிக்காத வேலைகள்லாம் நம்ம மனுஷ ஜீவன்கள் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மலைக்கோட்டையோட சிறப்பம்சங்கள் என்ன, மலைக்கோட்டையில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். என்னடா அது மலைக்கோட்டையில் நீ மட்டும்தான் இருக்கா, வேறு யாரையுமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லாரோட அதுக்கு ஒரு 10 மணிக்கிட்ட ஆகும். இப்போ நீ முன்னாடி வந்திருக்கேன்னா 10 மணிக்கு எல்லா காதல் ஜோடிகளாக வருவாங்க. அவங்கள பார்த்தா நமக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஆகும். அவங்களுக்கு என்னடா இவன் நடுவில் வந்து யாரா அவன் தொல்லை பண்ணுறான் முடியாதோ, அதனால தான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு புதக்குழி இருக்கும். இன்னும் சாவலாம் முடியாது, இருந்தால் கையால் வேணா முடியும். நடக்கிறதே இல்லையா, உடம்பு சோகண்டுருச்சு, அதான் மூச்சு வேறு வாங்கு. இதுதான் கைஸ் என் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எப்பேற்பட்ட ஆளாக இருப்பாருங்க. பறவைகள் குடிக்கிறதுக்காக வச்சிருக்க அந்த குளம் எப்படி இருக்குன்னு பாரு. பாம்பு இருந்தால் தான் வம்பு வரும். பட்டாசுலாம் வந்து துடிச்சிருக்காங்க, எல்லாமே பண்ணுவாங்க கைஸ். அது எந்த பக்கமும் செடியாக இருக்கு. வேணாம் இப்படியே போவோம். அடுத்தது கடைசியாக நம்ம என்ட்ரன்ஸ் வந்தோம் இல்லையா, இருக்கணும் கையாலும் நடுக்குது. ரொம்ப நேரம் முடிச்சிட்டே இருக்கும், கடை ஆடுது. சரி